ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் காலை வணக்கம். நான் உங்கள் எல்ஐசி ஸ்டார் கௌதம் பேசுகிறேன். இப்போ நான் இன்ஸ்டாவில் வீடியோ போட்டதை பார்த்துட்டு எல்ஐசி பற்றி நிறைய பேர் கால் பண்ணி டவுட்ஸும் கேட்டிருந்தீங்க. பாலிசி நிறைய பேர் போட்டுட்ருக்கீங்க. ஒரு ஊர்லேருந்து கால் பண்ணி எனக்கு இந்த மாதிரி என்னென்ன டவுட்ஸ் எல்லாம் கேட்டு தான் இருக்கீங்க. அதில் கிட்டத்தட்ட நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 12 பேர் பாலிசி போட்டிருக்கீங்க. அவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு நடந்த இன்சிடென்ட் என்னென்னா, நேற்று ஒரு லேடி எனக்கு கால் பண்ணாங்க. சரி, இன்ஸ்டாவில் வந்து உங்கள் வீடியோ பார்த்தேன். ஸோ நீங்கள் சொல்கிறது வந்து எங்களுக்கு கிளியராக புரிஞ்சுது. எல்ஐசி பற்றி நிறைய நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நானும் ஒரு எல்ஐசி பிளான் போடணும் என் பொண்ணுக்காக. ஏன்னா எங்கள் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க முடியாது, ஒரு ஆக்சிடென்ட்டில் கால் இதாகிடுச்சு. ஸோ நான் தான் பார்த்துட்ருக்கேன். அந்த லேடி வந்து ஒரு கட்டட வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. தென்காசியில் வந்து டெய்லிக்கும் கட்டட வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 600 கிடைக்குமாமா. ஸோ எனக்கு தகுந்த பிளான் சொல்லுங்க, நாங்கள் உங்களால் எவ்வளோ கட்ட முடியும் மேடம் சொல்லி நான் கேட்டேன். அவங்க வந்து சார் என்னால் ஒரு 1000 1500 கட்ட முடியும்னு சொல்லி சொன்னாங்க. சரி, நான் என்ன சொன்னேன், சார் ஒரு 1800 கட்டினீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் பிளான் இருக்கும், பொண்ணு மேரேஜ் கூட கடைசியில் யூஸ் ஆகும் அப்படி சொல்லி சொன்னேன். அப்புறம் சரி ஓகே அப்படின்னாங்க. அவங்களுக்கு சொன்ன பிளான் வந்து 1768 ரூபா அவங்க ஏஜுக்கு. ஸோ 16 வருஷம் கட்டினீங்கன்னா நீங்கள் கட்டுறது 3,32,000 வருங்க மேடம். உங்களுக்கு 25வது வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மடங்கு சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,50,000 ரூபா கணக்கு 11 லட்சம் பக்கம் வரும்னு சொல்லியிருந்தேன். ஒன்று அவங்க கேட்டது வந்து என்னன்னா, ஓகே இது மாதம் இவ்வளோ கட்டினா 1800 கட்டினா இவ்வளோ வருதா, சரி எச்சா கட்டினா எவ்வளோ வருங்க சார் சொல்லி கேட்டாங்க. ஓகேங்களா. ஸோ நான் வந்து சொன்னேன், சார் 2000 கட்ட முடியுமான்னு சொல்லி கேட்டேன். சரி கட்டிக்கலாம் சார், உங்கள் பொண்ணுக்காக தான் நான் கட்டுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லி கேட்டாங்க. 2000 கட்டினா எவ்வளோ வரும்னு சொல்லி கேட்டாங்க. நீங்கள் 2000 ஒரு 16 வருஷம் கட்டுங்க. நீங்கள் டோட்டலாக 16 வருஷம் 2000 கட்டினீங்கனாலே 4,80,000 தான் வரும். உங்களுக்கு கிடைக்கிறது வந்து 25வது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 15,90,000 கிடைக்குங்க மேடம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் ரிஸ்க் கவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பாலிசி பீரியடில் இடைப்பட்ட காலத்தில் ஒரு வருஷம் கட்டுறோம். ஒரு வருஷம் கட்டினாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 26 27 ரூபா கட்டியிருப்போம். நம்ம நார்மலாக டெத் ஆகிட்டோம், இயற்கையான மரணத்துக்கு வந்து 6 லட்ச ரூபா கொடுப்பாங்க மேடம். உங்களுக்கு வந்து சப்போஸ் ஆக்சிடென்ட் நம்ம எதோ டெத் ஆகிட்டு போயிட்டோம் அப்படின்னா நாமினிக்கு வந்து 12 லட்ச ரூபா கொடுப்பாங்க மேடம் சொல்லி சொன்னேன். உடனே அவங்களுக்கு பிளான் பிடிச்சி போச்சு. ஓ சரி ஓகே, எனக்கு அப்போ அந்த 16 லட்சம் அப்போ கடைசியில் வருதா, என் பொண்ணு கல்யாணத்தை வச்சு நான் கிராண்டாக பண்ணிடுவேன், ஒரு 4 லட்ச ரூபாய்க்கு வந்து பொண்ணு கல்யாணம் பண்ணிடுவேன். அப்போ கணக்கு போடுறாங்க பாருங்க அவங்க எப்படின்னு. 4 லட்ச ரூபா கணக்கில் வந்து கல்யாணம் பண்ணிடுவேன், மேற்கொண்டு பணம் இருக்குது, அதில் அந்த பொண்ணுக்கு சீரதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு மீதி ஒரு 4 லட்சம் 5 லட்சம் நான் வச்சு இருக்கிற மாதிரி வச்சுக்குவேன். அதை வந்து நானே எக்ஸ்பெண்ட்டும் யூஸ் பண்ணிக்குவோம், ஏன்னா அவனால வேலைக்கு போக முடியாது, அப்போ அந்த அமௌண்ட் வச்சு யூஸ் பண்ணிக்குவேன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ பாருங்கள், ஒருத்தருக்கு வந்து கைட் பண்ண ஆள் இருந்தால் எல்லாம் நல்லா திங்க் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ நிறைய பேருக்கு வந்து இங்கே கைட் பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சேவிங்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபியூச்சரில் வந்து உங்களுக்கு பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ பாலிசிஸ் வந்து எந்த டீட்டெயிலாலும் என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு தகுந்த பெஸ்ட் பாலிசி நான் சொல்கிறேன். ஜஸ்ட் எனக்கு கால் பண்ணால் போதும், டீட்டெயில்ஸ் வாட்ஸ்அப் பண்ணி விட்டிங்கன்னா போதும். ஒரு 10 நிமிஷத்தில் கூப்பிட்டு 10 நிமிஷத்தில் பாலிசியை போட்டு உங்களுக்கு கொடுத்துரும். ஓகேங்களா. ஸோ எல்ஐசி சம்மந்தமாக எந்த டவுட்ஸு, எவ்வளோ போட்டால் எவ்வளோ வரும் நமக்கு கிடைக்கும் ரிட்டர்ன்ஸு, அது எதுவாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.